நிஜங்கள் மறையலாம், ஆனால் நினைவுகள் மறைவதில்லைன்னு சொல்லுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில் திரும்ப கிடைக்காத நாள், மறக்க முடியாத மெமரிஸ்னால் அது காலேஜ் லைஃப் தாங்க. படிக்கும் போதெல்லாம் எப்படா முடியும்னு இருக்கும், ஆனால் படிச்சுட்டு வெளியே வரப்போ தான் அந்த அழகான லைஃப் திரும்ப வராதான்னு தோணும். டெய்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிச்சுட்டு ஸ்டாஃபை கிண்டல் பண்ணிட்டு கிளாஸில் லாஸ்ட் பெஞ்சில் யாருக்குமே தெரியாமல் லஞ்ச் பாக்ஸை ஓப்பன் பண்ணி சாப்பிட்றதும், ஒவ்வொரு பீரியடும் எப்படா முடியும்னு டைமையே பார்த்துட்டு இருக்கிறதுமா, சைட் அடிக்கிறதுக்கு ஒரு க்ரஷ்ன்னு காலேஜ் லைஃபே வேற மாதிரி. பந்தய குதிரையாக வாழ்க்கை பயணத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் நான், என் கல்லூரி பருவத்தில் நடந்த நிகழ்வுகளை சிந்திக்கும் போது வாழ்க்கை நம்மை எவ்வாறு மாற்றியிருக்கிறது. இதுதாங்க நான் படித்த காலேஜ். படித்து முடிச்சுட்டு இப்போது காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே இதுதாங்க நான் இப்போது ப்ரெசண்ட்டில் லைஃபுங்கிற குதிரை பந்தயத்தில் ஒரு குதிரையாக ஓடிட்டு இருக்கேன். என்ன இவ்வளவு சாஃப்டாக அமைதியாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? வாழ்க்கை என்ன மாற்றிடுச்சு. என்னோட ஸ்டூடெண்ட் எக்ஸாம் பேப்பர்லாம் திருத்தும் போது தான் என்னோட சின்ன வயசு ஞாபகம் வருது. அந்த நாட்கள். இதுதாங்க என்னோட கிளாஸ் ரூம். ஃப்ரண்ட்டில் என்ன தேடி பார்க்குறீங்க? ஐ எம் அ லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். தலைமையில உட்கார வேண்டியதானே? வரது போறது இதான் உனக்கு வேலை. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸா இல்லை நீ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா? இல்லை எதுக்கு இங்கே இருக்க? போ டிப்ளமோ போய் படிப்போ. மேம், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்னா என்ன நினைச்சீங்க? என்ன நினைச்சேன்? இன்ஜினியரிங் என்னன்னு சொல்லு. என்ன மேம் இப்படி சொல்லிட்டீங்க? 12th முடிச்சுட்டு அடுத்த லைஃப்ல என்ன பண்றேன்னே தெரியாம முடிச்சுட்டு இருக்கும்போது எங்க சித்தப்பா சொன்னா, பெரியப்பா சொன்னா, எவனோ சொல்றதை கேட்டு 12th சொல்றதை கேட்டு இதனே தெரியாம இன்ஜினியரிங்ல வந்து புதுசு. சரி, இன்ஜினியரிங் 3 இயர்ஸ் நண்பன் சொல்லி மூவில இருக்கிறவன் நமக்கும் 3 ஃப்ரெண்ட்ஸ் அமைவாங்க. அவங்கள வச்சு லைஃப்ல ஏதாவது முன்னேறிடலாம், ஏதாவது சாதிச்சுலாம் நம்பி வந்து இன்ஜினியரிங்ல சேர்ந்து முதல் நாள் வந்து காலேஜில் உட்காந்தா நமக்குன்னே அமைவாங்க. ஒருத்தனடா என்னமோ ஃபோன்ஸில் இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். ஒருத்தனடா சாப்பிட்றானோ இல்லையோ, சாப்பிட்ற இடத்த ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போகிறதுலே ஒருத்தனுக்கு டைம் போயிடும். ஒருத்தன் எதுக்கு காலேஜ் வரானே தெரியாமல் காலேஜ் வருவான். இவங்க எல்லாரையும் மேனேஜ் பண்ணி இதில் காலையில் ஸ்லிப் டெஸ்ட்டு, ஈவினிங் ஸ்லிப் டெஸ்ட்டு, ஸ்பெஷல் கிளாஸ்லாம் உட்கார வச்சு காலையில் டேஸ் காலையில் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து ஏதோ ஒரு கதை எழுதி பாஸ் பண்ணிடலான்னு பார்க்கும்போது இதில் ஒவ்வொரு இதுக்கும் இடையில ஸ்போர்ட்ஸ் டே, கல்ச்சரல் யூனிவர்ஸ்னு வச்சு அந்த கல்ச்சரல் யூனிவர்ஸை தரணும் ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ண என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்து லாஸ்ட்டில் எல்லாத்துலேயும் சொதப்பி சரி அதான் விட்டோம் எக்ஸாம்லையாவது பாஸ் பண்ண ட்ரை பண்ணால் இந்த 3 பேர் அதையும் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எல்லாத்துலேயும் சொதப்பி இவ்வளோ பயத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு இங்கே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக அட்டடிச்சுக்கிட்டோமே. அதான் மேம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு. இல்லை இங்கே ஒரு கூட போகிறோம், பேச்சு கேட்குற அளவுக்குலாம் இங்கே நேரம் இல்லை. நான் கிளாஸ் எடுக்கிறேன், பின்னாடி போ. கூட போகிறீங்க எக்ஸ்கியூஸ் பண்ணி கேட்காம பின்னாடி உட்கார போகிறேன். இல்லை நான் என்ன நிற்க போகிறேன். வா நம்ம கிளாஸ் பண்ணிக்கலாம், வா ஜாவா ஸ்டார்ட் பண்ணாவா. இப்படி அடிக்கடி மேம்கிட்ட திட்டு வாங்குறது தான் எங்களோட வழக்கம். ரெஸ்பெக்ட் தான் கொடுக்குற, கொஞ்சம் கிளாஸாக கவனி. வா இன்னொரு டென்ஸ் பார்க்கலாம். இந்த குதிரை பந்தயத்தில் போராடி எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று முயற்சிக்கும் கோடி மக்களில் நானும் ஒருவனாக இருக்கின்றேன். ஏன் அலோ பண்ணல? எங்க போறீங்க? கிளாஸ் ஹவர்ஸ்ல ஏன் வெளியில போறீங்க? வெளியில போனா எப்படி அலோ பண்ணுவாங்க? இந்த மாதிரி பண்ணலாமா? ரைட், ஃபிகர் அவுட், டோன்ட் கமிட் தி மிஸ்டேக்ஸ். நான் மேம் கிட்ட சொல்லிக்கிறேன், நீங்க உள்ள போலாம். கிளாஸ்ல போங்க. ஓகே.
என்னடா சார் என்ன சொல்கிறாரு? இல்லைடா, இல்லை கையை எடுத்து மேலே போடுறேன். எங்கே ஐடி கார்டு? ஐடி கார்டு எங்கடா? என்ன விஷயமா? சார் நாங்கள் கிளாஸ் கொஞ்சம் லேட்டாக வந்துன்னு சொல்லிட்டு மேம் உங்களை பார்த்து தான் உள்ளே வர சொன்னாங்க. எப்போ பாரு ஏதாவது சொல்லிக்கிட்டு சாக்கு போகுது. என்ன லேட்டு உனக்கு? என்னடா லேட்டு? பஸ்லேருந்து வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு சார். பஸ்லேருந்து வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஆமாம் சார். நம்பர் என்ன? 030. நம்பரே உனக்கு தெரியல. 030 இதாக இருக்குது உன் பேப்பர் தான். 6 மார்க் வாங்கியிருக்க. 6 மார்க் வச்சு என்னென்ன போகிறேன்? ஆளை பாரு. சரி, இதான் லாஸ்ட் வார்னிங்காக இருக்கணும். ஓகே, சரி நீங்கள் கிளம்பு கிளாஸுக்கு. நான் மேடத்துக்கு பேசுகிறேன். அப்படியே நாட்கள் வேகமாக நகர ப்ரெசண்டில் நடக்கின்ற நிகழ்வு ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு வழியில் என்னோட பாஸ்ட்டை ஞாபகப்படுத்துது. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்காங்க சார். நீங்கள் அதெல்லாம் மானிட்டர் பண்ணுங்க. ஃபைல் வேறு கொடுத்து அந்த ஃபைலை வேறு கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணி நான் முடிச்சுருக்கேன் சார். என்னதான் பல கஷ்டங்களை தரக்கூடிய நிகழ்வுகள் நடந்தாலும் நம் இளம் பருவ கால கல்லூரி நாட்களின் நினைவுகள் நமக்கு ஊன்றுகோலாய் இருக்கின்றன. ஆனால் மச்சான் போதும். யாரா ஃபோனில்? மாப்பிள்ளை விற்கிடா. கேட்குறா? சொல்லு மாப்பிள்ளை. இங்கே தான் மாப்பிள்ளை கேண்டீன்ட்ட. வாங்க. சரி, மாப்பிள்ளை டீ குடிக்க வர சொல்லிட்டோம். காசு எவ்வளோ வச்சுருக்கா? 2 கோடி இருக்கு. பஸ்ஸில் டீ குடிக்க நீ காசு வச்சுருக்கா? வாடா. என்ன மாமே அதுப்பா? வாடா வாடா. வா மாமா. மாப்பிள்ளை மாப்பிள்ளை. ஆமாப்ல. அப்புறம் நான் படுத்து உட்காந்துக்கிட்டேன். கையில் சுத்தமாக காசு வேற இல்லை. இருக்கிறவரை குருன்னு பார்க்குறாரு. அப்புறம் கையில் உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்கு? மாப்பிள்ளை உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கு? 10 ரூபா மாப்பிள்ளை. சரி கொடுங்க பார்ப்போம். என்ன பண்ணலாம்? போய் வாங்க. மாப்பிள்ளை. சரி மாப்பிள்ள, உங்கள் மாதிரி 10 ரூபாய் கொடுங்க. மாப்பிள்ளை இந்த 10 ரூபா. அவன் அப்படிதான் மாப்பிள்ளை காமெடி பேசுங்க மாப்பிள்ளை. இன்னும் இந்த பழத்தை விடவே இல்லையா? வாங்க நம்ம இந்த கேண்டீனோட அரிசி பண்ணலாம். அரிசி டீ அக்கா, நம்ம கேண்டீனோட ஒரு அரிசி டீ கொடுங்க. 1 by 3. அதான் உங்க வேலையேடா. ஒரு டீயை வாங்கி 3 பேர் குடிக்கிறீங்க. இருந்தே மாட்டீங்கடா நீங்களாம். நாங்கள் அப்படிதாங்க வருத்தப்படாது. அப்போ வேணுமா? அவன் 2 கப்பு கொடுத்துருக்கா. இந்தாங்க. காசு கொடுக்குறா மாப்பிள்ளை. உங்களோட டீ கொடுத்துருக்கா? தரேன். அண்ணா டீ கேண்டீனில் சூப்பராக இருப்பேன். அரிசி நான் உங்களுக்குடா. உங்களுக்கு வேற வேலையே இல்லைடா. இதுதாங்க எங்கள் உலகம். காலேஜ் லைஃப் அப்படிங்கிறது வெறும் என்ஜாய்மெண்ட், சைட்டிங், லவ் பண்ணுறது, கெத்து காட்டுறது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற வெற்றி எனும் சிகரத்தில் ஏற உதவும் படிக்கட்டுகளாக இருக்குது. அட, இதுதாங்க என்னோட காலேஜ் லைஃப் மெமரி. நாம் வாழ்க்கை அப்படிங்கிறத என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு வெளியில் வரும்போது இன்னொருத்தர் வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்க உள்ளே வருவார். என்னதான் நாம் சேட்டை பண்ணுற பசங்களாக இருந்தாலும் அது ஸ்கூல் காலேஜ் லைஃப்பில் மட்டும்தான். அப்புறம் லைஃப் நம்மளை மாற்றிடும். இன்னும் சொல்லலாம், ஆனால் அதை நீங்கள் கேட்பீங்களான்னு தான் தெரியல. அதான் இதோட என்னுடைய நினைவு புத்தகத்தை மூடி வைக்கிறேன். ஏதும் தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும். இப்படிக்கு உங்களில் ஒருவன் விக்னேஷ்.